அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை பார்க்கலாம். மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு இதோ. சிபிஎஸ்இ அதாவது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஏதாவது ஒரு துறையில் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் தட்டச்சு பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். 18 30 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழக விண்ணப்பதாரர்களுக்கு சென்னையில் தேர்வு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திரையில் தோன்றக்கூடிய www.cbse.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 800 ரூபாய், பெண்கள், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 31. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. யூகோ வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்க வேண்டும். 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றக்கூடிய ucobank.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 20. நூலகராக பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு இதோ உங்களுக்காக. டெல்லி சபார்டினேட் சர்வீசஸ் செலக்ஷன் போர்டில் நூலகராக பணிக்கு காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. நூலக பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்கவும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். திரையில் தோன்றக்கூடிய dssbonline.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 7. மத்திய அரசின் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழக மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழக மருத்துவமனையில் ரேடியாலஜிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள். MBBS பட்டப்படிப்புடன் சம்பந்தப்பட்ட துறையில் முதுநிலை பட்டம், அத்துடன் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்கவும். நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ESIC மருத்துவமனையில் நேர்முக தேர்வு நடத்தப்படும். திரையில் தோன்றும் www.esic.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜனவரி 21 நேர்முக தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நமது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலை வாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலை வாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.